மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். கர்த்தர் அவர்களுடைய கண்களை தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 குருடர்கள் அவர் வழி நடந்து வருகிற போதே, இயேசு ஐயரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு நீர் என்ன செய்யும், இறங்கும் என்று அவர்கள் கூப்பிட்டுக் கொண்டே வந்தார்கள். வேலைக்காரரின் கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. கிடைக்கிற வரைக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செபிக்கிறோம். செபித்த உடனே கர்த்தர் அதை கேட்கிறார். ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களே. அல்லேலூயா. நாம் யாரிடத்தில் போவோம், எவரிடத்தில் கேட்போம், நம்முடைய காரியங்களை குறித்து யாரிடத்திலே முறையிட முடியும்? Praise the Lord. கர்த்தர் ஒருவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அல்லேலூயா. அதற்கு நாம் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல. Praise the Lord. ஆனால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த குருடர்கள் இயேசுவை பின்பற்றி அவர்கள் கூப்பிட்டுக் கொண்டே வருகிறார்கள். ஆனால் இயேசு திரும்பி பார்க்கவே இல்லை. அவர் எந்த வீட்டிற்கு போனாரோ அந்த வீட்டிற்கு போன பிற்பாடு அவர்களை பார்த்து கேட்கிறார், இவைகளை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2021ஆம் ஆண்டு கர்த்தர் நமக்கு தந்த விசுவாச அளவின்படி விசுவாசத்தோடு நீங்கள் எவைகளை எல்லாம் கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். விசுவாசத்தோடு கூட நீங்கள் கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அப்ப இயேசு சொல்லுகிறார், இவைகளை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், ஆம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம். Praise the Lord. Praise the Lord. நீங்க எவையெல்லாம் கேட்டாலும் சரி, அவைகளுக்கெல்லாம் கர்த்தர் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். Praise the Lord. இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, நித்திய ஜீவனையும் கர்த்தர் நமக்கு தருவார். நம்முடைய நோக்கம் எல்லாம் நித்திய ஜீவனை குறித்ததான நோக்கமாய் இருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் உலக நன்மைகளுக்காக தேவ சமூகத்திலே கேட்க வேண்டாம். ஆமென். ஒருவர் என்ன செய்தால், தன்னுடைய நிந்தை நீங்கும்படியாய் ஆலயத்திலே வந்து அந்நாள் கண்ணீரோடு அவள் ஜெபித்தாள். ஆமென். அவள் ஜெபிக்கிறதை பார்த்து, நீ எந்த மட்டும் குடித்து வெறித்திருப்பாய் அல்லேலூயா என்று ஆசாரியன் அவனை பார்த்து கேட்டபோது, நான் குடித்து வெறித்து இருக்கவில்லை, நான் மன கிளேசம் உள்ள ஸ்ரீ என்று சொல்லுகிறார். உடனே ஏலி சொல்லுகிறான், சமாதானத்தோட போ,
கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டார் என்று சொன்னபோது அவள் விசுவாசித்து கடந்து போனாள். ஆனால் அவள் என்ன விண்ணப்பம் பண்ணினாள், என்ன கேட்டாள் என்பது அவனுக்கு தெரியாது. ஏலிக்கு தெரியாது. ஆனா கண்ணீரோடு ஜெபித்தால் கர்த்தர் அந்த கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர் என்பதை ஏலி அறிந்து சமாதானத்தோட போ, கர்த்தர் உன் விண்ணப்பத்தின் சப்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவள் போனால் போஜனம் பண்ணினாள், தன் கடமைகளை செய்தாள். கர்த்தர் அன்னாளை நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அன்னாளை என்ன செய்தார்? நினைவு கூர்ந்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை பெற்றார். ஆமென். அப்போ உங்களுக்கு இன்னது தேவை என்று என் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய நோக்கம் எல்லாம் என்ன இருக்க வேண்டும்? நித்திய ஜீவனை குறித்ததான நோக்கம் இருக்க வேண்டும். Praise the Lord. எப்படியாயினும் மரித்தோரிலிருந்து நான் எழுந்திருப்பதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன், குப்பையுமாக எண்ணினேன். நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணினேன். ஹல்லேலூயா. அப்படியான நம்முடைய வாழ்க்கையிலே பூமியை நோக்கி பார்க்கிறதுக்கு அல்ல, நம்முடைய கண்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கட்டும். Praise the Lord. 11 சீஷர்களும் மற்றவர்களும் வானத்தை அண்ணாந்து பார்க்கிற போது வானத்தில் இருந்து ஒரு சப்தம் உண்டாயிற்று. கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? இந்த இயேசுவானவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்ப வருவார். ஹல்லேலூயா. என் இயேசு திரும்ப வருவார். ஆமென். அந்த நம்பிக்கையிலே, அந்த விசுவாசத்திலே நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடுவோம். Praise the Lord. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவையே நோக்கிக் கொண்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்கள். ஹல்லேலூயா. ஆத்திரப்பட வேண்டாம். Praise the Lord. இன்னும் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையேன்னு நினைக்க வேண்டாம். நிச்சயமாய் உனக்கு பதில் உண்டு. வயதான சகரியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்திய காலத்திலே, வயதான காலத்திலே கர்த்தர் அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். ஆமென். உற்பவ கால திட்டம் என்கிறதான ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த உற்பவ கால திட்டத்திலே கர்த்தர் யார் யாருக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து இருக்கிறாரோ அவர்களுக்கு கர்த்தர் பிள்ளையை கர்த்தர் கொடுக்கிறார். Praise the Lord. அப்படியானால் கர்த்தர் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனிகள் அவரால் கிடைக்கும் பலன். Praise the Lord. அப்படியானால் எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்பார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா? Praise the Lord. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இருந்து 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, 12 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் அல்ல, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயானவள் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானதையெல்லாம் விற்று சற்றாயிலும் குணமடையாமல் அதிகமாய் வருத்தப்படுகிற போது கேள்விப்பட்டு சாட்சி இயேசு பிணியாளிகளை
வியாதியஸ்தர்களை, பிசாசு பிடித்தவர்களை குணமாக்குகிறார். Praise the Lord. நசரேயனாகிய இயேசுவை கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினபடியினாலே தேவன் அவரோடு கூட இருந்து நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை அவர் விடுவிக்கிறவராகவும் இருந்தார். இதை யார் கேள்விப்பட்டார்? பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அவள் அதிகமாய் வருத்தப்பட்டவள், தன் பணத்தை எல்லாம் ஆசியெல்லாம் செலவழித்தவள். அவளுக்கு சற்றேனும் என்ன இல்லை, சுகம் இல்லை. ஆகவே அவள் வீட்டில் இருக்கும் போது ஒரு தீர்மானம் பண்ணினாள், நான் போவேன், இயேசுவின் வஸ்திரத்தை நான் என்ன செய்வேன், தொடுவேன். ஹல்லேலூயா. இயேசுவின் வஸ்திரத்தை நான் தொடும்போது நான் என்ன செய்வேன், குணமாவேன் என்று அவள் நம்பினாள். Praise the Lord. நம்பி அவர் புறப்பட்டு கடந்து போனார். இயேசுவானவரும் 12 சீஷர்கள் மாத்திரம் வீதியிலே வரவில்லை. ஹல்லேலூயா. நியாயசாஸ்திரிகள், பரிசேயர்கள், இன்னும் மற்றும் வியாதியஸ்தர்கள், அவர்களிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள், அநேக ஜனங்கள் அவரை பின்பற்றி வருகிறார், கூட்டமாய் வருகிறார்கள். ஒருவேளை அநேகம் ஆயிரமாய் கடந்து வரலாம். ஆனால் அந்த கடினமான சூழ்நிலையிலே அவள் எடுத்த தீர்மானத்தின்படி இயேசுவின் வஸ்திரத்தை தொடுகிறது மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாய் இருந்தது. ஆனாலும் அவளுடைய நோக்கம் என்ன? அவரிடத்தில் நான் போய் ஒன்றும் சொல்ல மாட்டேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன். சொல்லுவோம். தீர்க்கதரிசி புத்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. ஆலயத்திற்கு வருகிற போது ஆலயத்தின் மகிமையின் பிரசன்னம் என்ன தெரியுமா? அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல்கள் ஆலயத்திலே உண்டு. நீங்கள் ஆராதனையிலே மகிமையாய் கர்த்தரை ஆராதித்து ஸ்தோத்தரித்து அவரை உயர்த்தும் போது அவருடைய வஸ்திரத்தை தொடுகிற வேலை இல்லை. கர்த்தர் உங்களை குணமாக்குகிறார். ஒரு போதகர் தைரியமாய் சொன்னார், நான் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறது இல்லை, நாங்கள் ஆராதிக்கும் போதே ஜனங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், எல்லா கட்டுகளும், எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும் அவர்களை விட்டு என்ன செய்யும்? நீங்கி போ, அவர்கள் சுகத்தோடு கடந்து போவார்கள். கல்யாண தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை ஆராதிக்கிற வேளையிலே கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மையில் கடந்து வருகிற போது அவருடைய வல்லமை நம்மை தொடுகிறதா? அப்போது ஆண்டவரே, உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கலை நான் தொடுகிறேன், ஆண்டவரே உம்முடைய வல்லமை எனக்குள் கடந்து வருவதாக என்று நீங்கள் தீர்மானித்த அந்த வஸ்திரத்தின் தொங்கலை தொடுகிற போது கர்த்தர் உங்களை வியாதியில் இருந்து, நோயில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசு நமக்கு பரம வைத்தியர். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாதையை நான் உனக்கு வரப்பண்ணே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படியானால் அவர் நமக்கு நல்ல வைத்தியராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம். 15 அப்பொழுது விசுவாசம் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் சபையின் மூப்பனிடத்தில் வருவானாக, எண்ணெய் பூசி கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு ஜெபிக்க கடவன். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை என்ன செய்வார்? எழுப்புவார். ஹல்லேலூயா.
அன்றைக்கு அந்த எண்ணெயை வியாபாரமாக்கி விட்டார்கள். ஜெப எண்ணெயை என்ன செய்கிறார்கள்? வியாபாரம். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். Praise the Lord. என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள். அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு என்று கர்த்தர் அந்த கிருபைகளை தந்திருக்கிறார். இதை இலவசமாய் கர்த்தர் தந்தார், இலவசமாய் தான் அதை கொடுக்க வேண்டும். அதை விட்டு எண்ணெயை, ஜெப எண்ணெயை காசுக்கு என்ன செய்யக்கூடாது? அதை வியாபாரமாய் ஆக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் அதை காண்கிறார். ஆமென். Praise the Lord. அப்படியானால் நீங்கள் வீட்டிலேயே எண்ணெயை எடுத்து பூசி கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த எண்ணெயை தம்முடைய திரு ரத்தமாய் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை என்ன செய்தார்கள்? துரத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு வார்த்தைகளை தந்திருக்கிறார், வசனத்தை தந்திருக்கிறார், வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். Praise the Lord. இதற்காக ஒருவரை நாடி தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எண்ணெய் பூசி என்ன செய்யலாம்? சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த ஸ்ரீயானவள் அந்த கூட்டத்துக்குள்ளாய் கடந்து போய் கிட்ட அவருடைய வஸ்திரத்தை எட்டி என்ன செய்தார்? தொட்டார். ஆமென். ஆனால் கர்த்தர் தம்முடைய சரீரத்தில் இருந்து அந்த வல்லமை கடந்து போகிறதை அவர் உணர்ந்தார். Praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய வல்லமையினால் அவர் நிரப்பப்பட்டிருந்தார். அவர் ராம் முழுவதும் ஜெபிக்க காரணம் என்ன? பகல் முழுவதும் ஊழியம் செய்தார், ராம் முழுவதும் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். ஆமென். Praise the Lord. அப்படியானால் ஜெபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மிக அத்தியாவசியமானது. ஆமென். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய சத்துவம் நமக்கு தேவை, தேவனுடைய வல்லமை நமக்கு தேவை. Praise the Lord. அவர் ராம் முழுவதும் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். எதற்காக? பகற்காலத்தில் செய்கிற ஊழியத்திலே பிதாவானவர் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் அவர் என்ன செய்தார்? ராம் முழுவதும் அவர் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தேவனுடைய வல்லமை மிக அவசியம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் என்ன? வாட் இஸ் த ட்ரெஷர்? அவருடைய வல்லமை. Praise the Lord. அவருடைய வல்லமையை இந்த சரீரத்திலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கும் அந்த வல்லமையினால் நிரப்புவார். Praise the Lord. நீங்கள் கைகளை நீட்டினாலும் சரி, தொட்டு குணமாக்கினாலும் சரி, நீங்கள் பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லுகிற போது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை விளங்கும். Praise the Lord. பேதுருவும் யோவானும் வழி நடந்து போகிற போது அவருடைய நிழல் பட்ட மாத்திரத்திலே அநேக சுஸ்தமானார்கள். ஆஸ்பத்திரியே எங்க வந்துருச்சு? வீதியிலே வந்துவிட்டேன். Praise the Lord. பவுலுடைய உருமால்களை எடுத்துக்கொண்டு போய் வியாதியஸ்தர்கள் மேல் வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். உருமால் மேல போட்டிருந்த அந்த உருமால்களை எடுத்து வியாதியஸ்தர்கள் மேல் என்ன செய்தார்கள்? போட்டார்கள். அவர்கள் சுஸ்தமானார்கள். அல்லேலூயா. இதை கேள்விப்பட்ட போது ஜனங்கள் இயேசுவை தொட வேண்டும் என்று அங்கே அனுமதி கேட்டபோது அவர் அனுமதி கொடுத்தார். அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். இது எங்களால் உண்டானது அல்ல. அப்படியானால் நமக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்கவே. வல்லமை இருக்கிறதா? அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கிறோமா?
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறோமா? Praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட வேண்டும், வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று தீர்மானித்தார்கள். ஹல்லேலூயா. உங்கள் மூலமாய் இயேசுவின் நாமம் 2021 விளங்க வேண்டும். Praise the Lord. நீங்கள் அநேகருக்காய் ஜெபியுங்கள், வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபியுங்கள், பலவீனப்பட்டவர்களுக்காய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். ஹல்லேலூயா. ஏன் இருந்தால் அப்படிங்கிற பவுல் அங்கே ரோமாபுரிக்கு சொல்லுகிறார். அநேகர் பரிசுத்த ஆவியை விரும்புகிறது இல்லை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இல்லை. அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு 1ஆம் நூற்றாண்டிலே பெந்தேகோஸ்தே நாளிலே கர்த்தர் அவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். Praise the Lord. அந்த அபிஷேகம் எதற்கு? உங்களை சாட்சியாய் நிறுத்தும்படியாக. ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கும்படியாக, வாசி தருகிற நிருபமாய் காணப்பட வேண்டும் என்பதனாலே, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் தம்முடைய ஆவியை இந்த உலகத்துக்கு கிருபையாய் கர்த்தர் தந்தார். கிருபையாய் கர்த்தர் தந்தார். ஆமென். அப்படியானால் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சிக்க வேண்டும். இது வேற அபிஷேகம் பெறுங்க, அபிஷேகம் பெறுங்க, அபிஷேகம் பெறுங்கன்னு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மனம் திரும்புதலுக்கு நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரம், பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களானால் உங்கள் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இல்லாதபடி நீங்கள் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியை கேட்கும் போது நாம் நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தத்தோடு கூட தேவ சமூகத்திலே நாம் கேட்க வேண்டும். அசுத்தத்தோடு, பாவத்தோடு, அக்கிரமத்தோடு கூட ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று சொன்னார், சாத்தான் உங்களை நிரப்பிடுவார். உங்களுக்கு பரிசுத்த ஆவிக்கும் பிசாசினுடைய ஆவிக்கும் வித்தியாசம் தெரியாமல் போய்விடும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற போது அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் என்ன செய்வார்? வழி நடத்துவார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அபிஷேகம் பெற வேண்டும் என்கிற ஆசையே இல்லை. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? ஞானஸ்நானம் வேணும்னு கேட்ட உடனே உங்களுக்கு நான் கொடுத்துடணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா பாஸ்டர் மேல வருத்தம். பிரைஸ் தி லார்ட். இவர் என்ன பிஸ்கோத்து, இவர் இல்லன்னா இன்னொரு ஊழியக்காரன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு தான் 1000 ஊழியக்காரனை தெரியுமே, வான்னு சொன்னா வந்து எத்தனை பேர் கொடுப்பேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானஸ்நானம் எந்த ஊழியக்காரனாலும் கொடுக்கலாம். ஆனா நீங்க பரிசுத்தமாய் இருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை உங்களுக்குள்ளே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்மை பரிசுத்த ஆவியினால் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வேகமாய் வாசிக்கும் போது, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா?
ஆமென். அதை குறித்து நமக்கு என்ன கிடையாது, அக்கறையே கிடையாது. ஆனா 2500 ரூபாய் டோக்கன் கொடுத்துட்டானா அதை கெடுக்கிறதுக்குன்னே ஒருத்தர் இருக்காரு. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 2500 ரூபான்னு ஆளு வாய் பழக்கிறோம். பரிசுத்தாவியை பெற்றீர்களான்னு கேட்டா மூண்டு கிடக்கிறோம். கரெக்டா இருக்கு. பணம் என்று சொன்னா பிணம் கூட என்ன செய்யும், வாயை பழக்கும். நீங்க டோக்கனுக்காக அங்கு இங்கு அலைந்தீர்களானால் நீங்கள் வாயை பழந்தவர்களுக்கு தான் பரிசுத்தாவியை பெறணுங்கிற ஆசை இல்லையே, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணம் இல்லையே. கர்த்தருடைய வருகையின் நாளிலே எக்கால சத்தம் தொனிக்கும் போது அபிஷேகம் பெற்றவர்கள் மாத்திரம் பரிசுத்தமாய் இருந்தால் கர்த்தர் அவர்களை என்ன செய்வார், மறுரூபப்படுத்தி எடுத்துக் கொள்வார். பரிசுத்தாவி உண்டு என்று நாம் விசுவாசிக்க வேண்டும், அதை நாம் நம்ப வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான ஆசை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அப்ப சீஷர்களை கண்டு கேட்கிறார், நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டபோது அவர்கள் நாங்கள் பெறவில்லை என்று சொன்னார்கள். பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் அறியவில்லை என்று சொன்னார்கள். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்தாவியினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். பிந்தி வந்தவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்நானம் பெறவில்லை என்று சொல்லி அந்த நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவருடைய தலையின் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அந்நிய பாஷைகளை பேசினார்கள், தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். தீர்க்க தரிசனம் உரைக்கிறீங்களோ இல்லையோ, அந்நிய பாஷைகளினாலே நீங்கள் நிரப்பப்படலாம். அப்படியானால் ரோமர் 8:11 வாசிக்கும் போது மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். சொல்லுவார், அந்த ஆவியானவர் தாமே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். பலவீனப்பட்ட அவயவங்களை கர்த்தர் என்ன செய்வார், அவர் உயிர்ப்பிப்பார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றார். அல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான அந்த சரீரம். அவள் விசுவாசித்தார், அவள் நம்பினார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்பதை நம்பினால் ஆகவே கர்த்தர் அவன் கர்ப்பம் தரிக்கத்தக்கதாக கிருபை அளித்தார். நம்பு, பரிசுத்தாவியை நம்பு, அபிஷேகத்தை நம்பு. ஆண்டவரே, அந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வருகை நாளிலே நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அபிஷேகம் பெறாதபடி நான் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீர் என்னை பரிசுத்தாவினாலே நிரப்பு. இந்த ஆண்டிலே அநேகர் அபிஷேகம் பெறுவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தீர்க்க தரிசனமாயுள்ள விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் சபையை சுத்திகரிக்கிறதற்கும் ஆயத்தப்படுத்துவதற்கும் ஆவியானவர் இந்த நாட்களிலே பலமாய் வருகிற நாட்களிலே கிரிய செய்வார். ஒரு எழுப்புதல் சபையின் மத்தியிலே எழும்பும். அந்நிய பாஷைகளை பேசுவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், வியாக்கியானம் பண்ணுவார்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். மாத்திரமல்ல, அவர் பிசாசின் வல்லமைகளை அழிக்கும்படியாய் இயேசு இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். ஆமென். இயேசு உலகத்திற்கு வந்ததின் காரணம் என்ன? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய். நீங்க பிசாசு பிடிச்சிருந்தா என்ன செய்கிறது ஏது செய்கிறது என்று தெரியாதபடி மந்திரவாதிகளிடத்திலும்
மற்றும் விக்கிரக ஆராதனை உள்ள இடங்களிலே என்ன செய்கிறார்கள்? பிசாசு பிடித்தவர்களை கொண்டு போகிறார்கள். ஆமென். ஆனால் இயேசு மயானத்தின் வழியாய் வருகிறார், சுடுகாட்டின் வழியாய் வருகிறார். அல்லேலூயா. எதுக்கு சுடுகாட்டில் இருக்கிற பிசாசுகளை பூரா துரத்துறதுக்கா? இல்ல, அங்க ஒரு மனுஷன் நிர்வாணியாய் காணப்பட்டான். ஆமென். அந்த நிர்வாணியாய் காணப்பட்ட அந்த மனுஷனை கர்த்தர் குணமாக்கும்படியாய் அவனை தேடி வந்தார். இப்ப அவனை பார்த்து நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்க முடியாது. ஆனா இயேசுவை கண்ட உடனே அந்த மனுஷன் பிசாசினால் பீடிக்கப்பட்டவன், வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தான். தன் கற்களினாலே அவன் என்ன செய்தான்? தன் சரீரத்தை கீறி கொண்டான், காயப்படுத்தினான். அவனை குணமாக்க ஒருவரும் இல்லை. அவன் அனாதையாய் காணப்பட்டான், கைவிடப்பட்டவனாய் காணப்பட்டான். அவனுடைய குடியிருப்பு சுடுகாடாய் காணப்பட்டது. அவனை கர்த்தர் நினைத்தார். காலம் வரும் முன்னே வேதனைப்படுத்தவா என்னிடத்தில் வந்தீர் என்று அந்த மனுஷன் கேட்கிறார். அப்பொழுது இயேசு சொன்னார், நீ இவனை விட்டு புறப்பட்டு போ. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நாங்கள் அநேகராய் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். ஆகவே இந்த பன்றி கூட்டங்கள் நடுவே போகும்படி எங்களுக்கு உத்தரவு கொடுத்தார். உடனே அவர் என்ன செய்ய, இவருக்கு சொந்தமான பன்னி மாதிரி, அல்லேலூயா, நீங்கள் என்ன செய்யுங்க, புறப்பட்டு போ அப்படின்னு ஒன்ன 2000 பன்னிகள் மலையின் மேல் இருந்து கீழே குதித்து சமுத்திரத்திலே விழுந்து மாண்டு போயின. அல்லேலூயா. எத்தனை பன்னி? 2000 பன்னி. லேகியோன் என்று சொன்னால் எத்தனை ஆவிகள்? 6000 ஆவிகள். இந்த 6000 ஆவிகள் 2000 பன்னி மேல போறாங்க. ஈச் ஒரு பன்னிக்கு எத்தனை ஆவிகள் போகும்? 3. அதனால்தான் 3 பேர் வண்டியில் என்ன செய்யக்கூடாது, போனா பிடிக்கல. ஆமென். அல்லேலூயா. நினைவு வரணும். 3 பேர் ஏறி உட்கார்ந்தீங்கன்னா நம்ம பிசாசு போய் எங்கேயாவது தடுமாறி விழுந்து செத்து போவோம் அப்படின்னு நினைவு கூறணும். வண்டியில 3 பேர் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இன்னைக்கு வண்டியில பார்த்தா ஒரு டசனே போகுது. முன்னாடி டேங்க்ல ஒரு சின்ன குழந்தை, டேங்குக்கு அடுத்து ஒரு பிள்ளை, அதுக்கப்புறம் புருஷன், அதுக்கப்புறம் 2 பிள்ளைகள், அதுக்கப்புறம் மனைவி, பின்னாடி கேரியர்ல ஒரு 2, ஆக மொத்தம் இப்படி 10-12 டிக்கெட் ஒரு பைக்ல போனா இது லேகியோனுக்கு மேல இருக்கப்பா. Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் பிசாசின் கிரியைகளை அழிக்கிறார். Praise the Lord. புறப்பட்டு போ என்று சொன்ன போது அது பன்றி கூட்டங்களின் நடுவே போய் அது கடலில் விழுந்து மாண்டு போனது. மாத்திரமல்ல, ஆபத்து வேளைகளிலும் விபத்தின் மத்தியிலேயும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். ஒரு 3 நாட்களுக்கு முன்பதாக நடைப்பயிற்சிக்காக நான் என்னை ஆயத்தம் பண்ணிக்கொண்டு மாஸ்க் அணிந்து கொண்டு நடந்து எங்க வீட்டு சங்கிலிருந்து திரும்பினேன். இப்படி இருக்கு போகும்போது இப்படி வளைஞ்சு, இப்படி இல்லை, இப்படி முன்னாடி நீட்டிட்டு அது என்னை இப்படி முழிச்சு பார்த்துக்கிட்டு நேரா என்கிட்ட வந்துருச்சு. ஆகா, நம்மளை குத்த போது வயிற்றுலதான் குத்த போது அப்படின்னு நினைச்சு கொம்பை பிடிச்சிட்டேன். கொம்பை பிடிச்சா அது இங்கிட்ட அங்கிட்ட திரும்புறது. நான் விடலை, உயிருக்கு பயம். அல்லேலூயா. 2 கொம்பையும் பிடிச்சிக்கிட்டு ஐயோ மாட்டிக்கிட்டேனே ஆண்டவரே அப்படின்ட்டு கடைசியில் இயேசுவே ரட்சியும் அப்படின்னு டக்குன்னு விட்டுருச்சியா. ஆச்சரியத்திலே ஆச்சரியம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாரு. இயேசுவே ரட்சியும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் நம்மை சூழ்நிலைகளில் இருந்து தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தரின் நிமித்தம் அவர்களை கொன்று போட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. Praise the Lord. Hallelujah. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆராதனை வீரர்களை கர்த்தர் நிச்சயமாய் தப்புவிக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் நீ கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை நீ மகிமைப்படுத்த வேண்டும். Praise the Lord. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படியே எங்களை தப்புவியாமல் போனாலும் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை. ஒரு வைராக்கியம் இருக்கு. கர்த்தரை குறித்ததான ஒரு வைராக்கியம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளில் இருந்து உன்னை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. பெருங்காற்று அடிக்கிற போது கப்பல் சுழல் காற்றிலே மாட்டிக்கொள்ளுகிற வேளையில Praise the Lord. இயேசு ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே என்று அவரை உசுப்பினார்கள், எழுப்பினார்கள். ஆமென். அப்பொழுது அவர்கள் அற்ப விசுவாசிகளே, ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? Praise the Lord. Praise the Lord. கர்த்தரை விசுவாசிப்போம். நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? சில கவை இல்லையான்னு எழுதியிருக்கோம். கவை என்றால் அக்கறை என்று பொருள். கவை என்றால் அக்கறை. ஆண்டவரே, எங்களை குறித்து உமக்கு அக்கறை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறோமே. Praise the Lord. இயேசுவே ரட்சியும்னு பேதுரு கேட்டான். கப்பல்ல இருந்த சீஷர்கள் அவரிடத்துல கவலை இல்லையான்னாரு. ஆண்டவரே, நீரேயானால் இந்த சமுத்திரத்தின் மீது நடக்க எனக்கு நீர் என்ன செய்யும்? பரிசோதித்து பார்க்கிறான். யார நீரேயானார். நடந்து வாங்கினார். அவன் நடந்து வரும்போது பெருங்காற்றும் கடல் கொந்தளிப்பை கண்டபோது அவன் பயந்து சமுத்திரத்திலே அமிழ்ந்து போனான். உடனே அவன் கூப்பிட்டான், இயேசுவே ரட்சியோ. அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தினேன். முதற்கு என் பலனை கொண்டு பிரயாசப்பட்டேன். மாடுகிட்ட போய் என் பலனை காட்ட முடியுமா? Praise the Lord. முன்னையாவது கொஞ்சம் மாம்சத்துல சரீரத்துல பலன் இருந்தது. ஆனா இப்ப பலனே கிடையாது. Praise the Lord. சரீர பலன் அற்ப பிரயோஜனம், அற்ப பிரயோஜனம். அவ்வளவுதான். ஏதோ குளிக்கிறதுக்கு ஒரு வாளியை தூக்குறதுக்கு ஒரு பலன், அவ்வளவுதான். அதுக்காக நம்ம எடையை தூக்க முடியுமா? மாட்டை அப்படியே பைசான் பனியன் போட்டுக்கிறாங்கல்ல, Praise the Lord. அந்த மாதிரி எல்லாம் நம்ம நான் என்ன பைசானா கிடையாது. ஹல்லேலூயா. இயேசுவே ரட்சியோ என்று சொன்ன போது கர்த்தர் அதிலிருந்து எனக்கு என்ன செய்தார்? என் மாமியார் சொன்னதுதான் எனக்கு ஞாபகம். கையில என்ன பாட்டில் கை தவறிடுச்சு, கீழே விழுக போது விழுது. இயேசுவே ரட்சியும் சொன்னேன், பாட்டில் உடையவே இல்லை. என் மாமியாரை பார்த்து கேட்டேன், இப்ப நான் இயேசுவே ரட்சியும் சொல்றேன், நீங்க பாட்டில கீழே என்ன செய்யுங்க, போடுங்க, எப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு. இப்ப போட்டா உடையத்தான் செய்யும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம எல்லா சூழ்நிலைகளுக்கும் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலே தூக்கிவிட சொன்னார். தூக்கிவிடப்பட்டான். ஒரு சேதமும். தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அதே என்றால் அவர் சிங்கங்களின் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. சிங்க கேபியில் இருந்தேன் அவர்.
அப்ப சிங்க கெபியில யார் இருந்தா? தானியேல் இருந்தார். Praise the Lord. எங்க இருக்க ஆங்கில பைபிள்ல அதுல ஒரு படம் போட்டிருக்கு. தானியேலை பார்த்தா சிங்கம் மாதிரியே இப்படி குறுந்தாடி வளர்த்துருக்கேன். இங்கன தான் தாடி, ஆட்டுக்கு தாடி வளர்ந்துருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி தானியேலுக்கு இங்கிட்டெல்லாம் வளரல, இந்த இங்க மாத்திரம் வளர்ந்துருக்கு. அதே மாதிரி சிங்கத்தை பார்த்தா அதுவும் இங்கதான் தாடி வளர்ந்துருக்கு. ஆமென். உள்ள போட்ட உடனே அது பார்த்தது, அட நம்ம ஜாதி. ஹல்லேலூயா. என்ன ஜாதி? நம்ம ஜாதி. ஆனா பட்னியா கிடக்கு. கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை அன்றைக்கு மாத்திரமல்ல இன்றைக்கும் அவர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கட்டவும் கட்டவிழ்க்கவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். Praise the Lord. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் கட்டுவீர்களானால் அது கட்டப்படும், அதை கட்டவிழ்ப்பீர்களானால் அது கட்டவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்தில் எலிசாவை குறித்து பார்க்கும்போது ஒரு நகைப்பான ஒரு காரியம். யாரை தேடுகிறீர்கள்? எலிசாவை தேடுகிறீர்கள். Praise the Lord. அதுக்கு முன்னாடி இவர் என்ன செஞ்சாரு? இவர்கள் பார்க்க கூடாதபடிக்கு இவருடைய கண்களை மயக்கம் அடைய செய்யும். இப்ப கண்ணு தெரியல. Praise the Lord. ஒருத்தன் தோல் மேல ஒருத்தன் கை போடுறான்னா, கைய போட்டான் மார்ச் பாஸ்ட் அப்படின்னா நடக்க ஆரம்பிச்சாங்க. இவங்களை கூட்டிட்டு போறதுக்கு நேர சமாரியாவின் அரண்மனையிலே, ராஜா அரண்மனையிலே கொண்டு போய் நிறுத்தினார். உடனே சமாரியா ராஜா கேட்கிறான், இவர்களை நான் வெட்டி போடட்டுமா? ஏன்னா கூட்டு போயில இருக்கான். ஆமென். அவன் சொன்னான், எல்லாருக்கும் சாப்பாடு இருந்துச்சு. அந்த அரண்மனைக்குள்ளே வைத்து கர்த்தாவே இவர்கள் பார்க்க இவருடைய கண்களை திறந்தருளும் சொன்ன போது சமாரியாவின் அரண்மனையிலே, ராஜா அரண்மனையிலே இருக்கிறதை கண்டு அவர்கள் பயந்தார்கள். ஆமென். நீ வாயை திறந்து சொன்ன வார்த்தையை கனப்படுத்த. ஆமென். வார்த்தையில் வல்லமையை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே நாம் பார்க்கிற போது கர்த்தர் தானியேலை சிங்க கெபியில் இருந்து அவனை விடுவித்தார், அவனை பாதுகாத்தார். Praise the Lord. அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அவருடைய வாயை என்ன செய்தார்? அடுத்த வார்த்தை, அது ஏன் என்றால் அதற்கு முன்பாக நான் குற்றமற்றவனாயிருந்தேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றார். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னார். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் அவன் போடிட வேண்டிய வார்த்தை, அவன் தன் தேவன் பேரில் வைத்திருந்த விசுவாசித்தபடியால் ஒரு சேதமும் அவனில் காணப்படவில்லை. அவன் ஏன் தைரியமாயிருந்தான்? நான் விசுவாசித்தவர் இன்னார் என்று அறிவேன், அவரிடத்தில் நான் ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்வார். என்னத்தை ஒப்புவித்தீங்க? உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் வல்லமுள்ள தேவனுடைய கரத்திலே ஒப்புவித்தபடியினாலே அவர் அந்நாள் பரியந்தம் அவர் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்ற விசுவாசம் தானியேலுக்குள் இருந்தது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். Praise the Lord. மாத்திரமல்ல, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து அவர் வெளிப்படுவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், பின்பு
பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட என்றென்றைக்கும் ஆகாயத்தில் இருப்போம். ஹல்லேலூயா. அப்போ உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபம் ஆக்கப்பட்டு, Praise the Lord. அப்போ கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். Praise the Lord. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20-21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எதிர்பார்க்கிறீங்களா? ஆண்டவருடைய வருகையை நீங்கள் எதிர்பார்க்கிறவர்கள் மாத்திரம், ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்க்கிறவர்கள் மாத்திரம். Praise the Lord. ஆயத்தமா இருக்கீங்களா? ஆயத்தமா இருக்கீங்களா? Praise the Lord. இயேசு வருவார்னு விசுவாசிக்கிறீங்களா? Praise the Lord. Hallelujah. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே அப்படிங்கிறீங்களா? ஆமென். Praise the Lord. இந்த இயேசுவானவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே வந்தார். ஆமென். 21ஆம் வசனம், அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக வல்லமையான செயலின்படியே அற்பமான சரீரத்தை மகிமையுள்ள சரீரமாக ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். வல்லமையான செயலின்படியே. எவ்வளவு நேரத்துல? ஒரு நிமிஷத்துல, ஒரு இமை பொழுதிலே அவர் நம்மை மறுரூபப்படுத்துவார். ஒரு நிமிஷம் 60 செகண்ட், ஒரு இமை பொழுது, ஒரு நொடி. அப்ப 61 செகண்ட்ஸ்ல என்ன செஞ்சிருவார்? கர்த்தர் மறுரூபப்படுத்துவார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய இயேசு வல்லமை உள்ளவர். நமக்காய் அனுப்பப்பட்ட ஆவியானவர் வல்லமை உள்ளவர். நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அப்ப இவைகளை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று நீ கர்த்தர் கேட்கும் போது நீங்க என்ன சொல்லணும்? ஆம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். எப்படி? ஆம் ஆண்டவரே. செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் நடுவில் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? He is a powerful God. He is Almighty God. Hallelujah. அப்படியானால் அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தமும் அமர்ந்திருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. இவைகளை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? Praise the Lord. அன்பின் நல்ல பிதாவே, வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் விசுவாசத்திலே ஆபிரகாமை போல வல்லவர்களாய் விளங்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, இவருடைய சூழ்நிலைகளுக்கு, இவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஆண்டவரே கர்த்தர் தாமே நீர் கூட இருந்து சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர் என்பதை ஆண்டவரை தம்முடைய பிள்ளைகள் விசுவாசித்து கர்த்தருக்குள்ளாய் வாழ்ந்து பெருக கர்த்தர் கிருபைதார். யோபு பக்தன் சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நிராசீர்வதி கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதால் ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் வழி நடத்தும். எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி ரட்சியும். ஆண்டவரே, வியாதிக்கும் பிணிக்கும் நோய்க்கும் பிசாசுக்கும் அந்தகாரத்துக்கும் இருளுக்கும் பொல்லாத மனுஷர்களுக்கும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதால்
நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றைக்கு வந்ததான தேவனுடைய பிள்ளைகளோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் மாறாமல் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.